வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய 50வது பிறந்த நாளை பார்த்தோம் அப்படின்னா தளபதி 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஆரவாரத்தோட தமிழ்நாடு கேரளான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த தளபதி விஜய் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பெயர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சினிமாவில் கோலிவுட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒன் ஆஃப் த பேரா வந்துட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் கஷ்டப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்துட்டு உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் சம்பாரிச்சு வைக்கிறதுக்கான ரீசனா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லார் மாதிரியுமே சாதாரணமான ஒரு பையனா வளர்ந்துட்டு இருந்த விஜய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீரியடுக்கு அப்புறமா சினிமால ஆசை அப்படின்றது வருது. தன்னோட அப்பா கிட்ட தான் போயிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்ல பெயர் எடுத்த ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் மேல இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அப்பாவால உள்ள வந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வாரிசா உள்ள வரது இருக்கு இல்லையா, சினிமாக்குள்ள வந்துட்டு ஒருத்தருடைய மகனா இருக்கிறதுனாலயோ இல்லை ஒருத்தருடைய அப்பாவா இருக்கிறதுனாலயோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிரும். பட் அந்த வாய்ப்பை தக்க வச்சு தனக்குன்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஸ்பேஸை கோலிவுட்ல உருவாக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவருடைய ஃபேமிலியில இருந்துட்டு பிரபு வந்தாரு, அப்புறமா பிரபுவனுடைய பையனான விக்ரம் பிரபு வந்தாரு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஹீரோஸனுடைய பசங்க அப்படின்றவங்க உள்ள வந்துகிட்டே இருந்தாங்க. பட் வந்த எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சினிமாவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் தனக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான எஃபர்ட்ஸ் அப்படின்றதையும் போடும்போது தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு படி மேலே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி விஜய் கேரியனுடைய ஸ்டார்டிங்கில் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பையன் வந்துட்டு சூட் ஆவானா அப்படின்றதா எல்லாருடைய இதாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்துட்டு இந்த அளவுக்கு தளபதி அப்படின்ற பேரோட வருவார், அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோவா ரஜினி இருக்கும் போதே மாறுவார் அப்படின்றதெல்லாம் பலருமே கனவுல நினைக்காத ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனோம்னா விஜயே நினைக்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல உள்ள வந்தப்ப இந்த பையனுக்கு நடிக்க தெரில, டான்ஸ் ஆட தெரில அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 விமர்சனங்கள் அப்படின்றது தான் வைக்கப்படுது. பட் விஜய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க கிடையாது. அவருக்கு எதெல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் வந்துட்டு அவரால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மட்டும் கிடையாது, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஹீரோவாக இருந்தாலும் விஜயனுடைய அளவுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆட முடியாது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ கோரியோகிராஃபர் வந்துட்டு சொல்லித்தராங்க அப்படின்னா அதை மைன்யூட்டாக பார்த்துட்டு கோரியோகிராஃபர் மாதிரியே ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. ஸோ விஜய் வந்துட்டு டான்ஸ் பண்ணுறாரு ஒரு படத்தில் அப்படின்னா அந்த படத்துக்கு எந்த கோரியோகிராஃபர் வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அந்த மாஸ்டருடைய அதே ஸ்டைல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங்கில் கொண்டு வந்துருவாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு டான்ஸே வரல அப்படின்னு சொல்லி சொன்ன எல்லாருமே விஜயனுடைய டான்ஸுக்காகவே ஃபேன்ஸாக மாறின காலம் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு 50 வயசு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் பாதி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு 70-80 அப்படின்றதே மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ 50 வயசுக்கு அப்புறமா தன்னுடைய கேரியர் இருக்கு இல்லையா, தன்னுடைய கேரியரில் இன்னைக்கு விஜய் பீக்கில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 90ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு பூவே உனக்காக அப்படின்ற படம் தான் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமையுது. விக்ரமன் இருக்கார் இல்லையா, அவர் டைரக்ட் பண்ணியிருந்த படம். அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய கேரியரில் அவருக்கு ஒரு ட்ரெண்ட் மார்க் அப்படின்றத வந்துட்டு செட் பண்ணுது. அதுக்கப்புறமா அதே மாதிரி கதையம்சம் இருக்கக்கூடிய ஒன்ஸ் மோரா இருந்தாலும் சரி இல்லை துல்லாத மனமும் துள்ளுமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி லவ்வபுளான விஜய் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரோத் கொடுக்குறாரு. இதன் மூலயமா வந்துட்டு கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ பெண் ரசிகர்கள் எல்லார் மத்தியிலையுமே விஜய் ஈஸியாக ரீச் ஆகுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரொமான்ஸ் அப்படின்ற குதிரையிலேயே நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு பயணம் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொமான்ஸ் ட்ராக்லேருந்து ஆக்ஷன் ட்ராக்குக்கு மாறுறாரு. அப்படி மாதிரி வந்த படங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா திருப்பாச்சி இருக்கு இல்லையா, திருப்பாச்சியாக இருந்தாலும் சரி இல்லை கில்லியாக இருந்தாலும் சரி, கில்லி அப்படின்ற திரைப்படம் விஜயனுடைய கேரியரில் விஜயை மறுபடியும் எங்கேயோ கொண்டு போய் வச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஹீரோஸ்க்குமே வந்துட்டு கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விஜய் வந்துட்டு இன்னைக்கு பல்லாயிரம் கணக்கான பிஸ்னஸ் அப்படின்றது வந்துட்டு விஜயை சுற்றி நடக்குது. அவருடைய சம்பளம் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி 200 கோடி அப்படின்ற டாக்ஸ் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு விஜய் வந்தாரு அப்படின்னா அதில் கில்லி படத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கில்லி படம் பார்த்தோம் அப்படின்னா பட்டி தொட்டி ஃபுல்லாக விஜயை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி போய்கிட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு சீரியஸான ஃபிலிம் பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா ரொமான்டிக் காமெடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவருடைய கேரியர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது தான் அவருடைய கேரியருடைய 3வது பாகம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக கூட்டணி அப்படின்றது வைக்க ஆரம்பிச்சாரு. அதுலேயும் குறிப்பாக அட்லியோட ஸ்டார்ட் பண்ண தெரியா இருந்தாலும் சரி, மர்சலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான
படங்கள் அப்படின்றது விஜய் வந்துட்டு பிஸ்னஸ் ரீதியில் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த விஜய்க்கு ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது இருந்துச்சு. பட் அட்லிக்கு அப்புறமா விஜய்க்கான பிஸ்னஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அட்லி மேலே இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா கேங்ஸ் அந்த நெல்சனாக இருந்தாலும் சரி, லோகேஷ் கனகராஜா இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டைலில் படங்கள் அப்படின்றத கொடுத்து விஜய்க்கு இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றதுக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, இல்லை விஜயனுடைய படங்கள் அப்படின்னா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கெரியனுடைய பீக்ல இருக்காரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்தும் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல கோலிவுட் இருக்கு இல்லையா, பாலிவுட்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது விஜய் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோலிவுட்ல பீக்ல இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நான் அரசியலுக்கு போறேன், என்னுடைய கடைசி திரைப்படத்தை வந்துட்டு நான் முடிச்சு கொடுத்துட்டு அரசியலுக்கு போயிடுவேன், 2026 தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரசியல்ல களமிறங்கி இருக்கிறது அப்படின்றது அவருடைய வாழ்க்கையினுடைய 2ஆம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு வந்துட்டு அரசியல்லாம் செட் ஆயிருமா, விஜயால அரசியல்ல ஜெயிச்சிடலாம் முடியுமா, அரசியல் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயனுடைய மனப்பான்மை, விஜயனுடைய மைண்ட் செட் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சினிமாக்குள்ள வரும்போதும் இந்த மூஞ்சியெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணும்போது நம்மளால இவ்வளோ பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் அரசியலில் சாதிக்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பலருமே நினைக்கக்கூடிய விஷயம் விஜய் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வர கிடையாது. ஏன்னா அவர் நினைச்சாரு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு 200 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றத வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் அரசியலுக்கு வந்து சம்பாரிச்சுதான் எதையாவது வாங்கணும் அப்படின்ற அத்தியாவசியமும் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய பணமே அடுத்த ஒரு 4-5 ஜென்ரேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட முடியும். அப்படி கெரியர் பீக்ல இருக்கும் போதே அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய அரசியல் வருகை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மக்கள் ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்துட்டு கட்சி அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இன்னும் கொள்கைகள் என்ன, அவருடைய அரசியல் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. மதுரையில வேற முதல் பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ 2026 விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா 2024 பிற்பகுதி அதாவது ஜூன் மாதம் வந்துட்டு முடிவடைய போகுது. இப்போ இருந்து அதுக்கான பணிகள் அப்படின்றதுல முழுக்க முழுக்க விஜய் இறங்கினா மட்டும்தான் இந்த 1.5 வருஷத்துல களப்பணிகள் அப்படின்றத கரெக்டாக பண்ண முடியும். பூத் வாரியான நிர்வாகிகள் அப்படின்றத வந்துட்டு நியமிக்க முடியும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், மக்களை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளான்ஸும் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எம்ஜிஆர் ரஜினி இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சினிமா இந்த 2 குதிரையிலுமே ஒரே நேரத்தில் ஓடி வின் பண்ண ஒருத்தர். அதுக்கப்புறமா அதை ஓரளவுக்கு ஓட்டினது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விஜயகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு வராமே விட்டுட்டாரு. கமலஹாசனும் அரசியலில் ஒரு முறையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் வந்துட்டு அவருடைய கட்சியை அறிவிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிக்கையிலே வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் கட்சி ஆரம்பிச்சு எந்த அளவில் இருக்காங்க அப்படின்றத நான் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுனால தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்திருந்தாரு. ஸோ விஜயனுடைய இந்த அரசியல் வருகை அப்படின்றது தமிழ்நாட்டில் கண்டிப்பா ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா ஒரு பீக்ல இருக்காரு, அதை விட்டுட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்குள்ள வராரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல ரொம்ப பெரிய அளவில் கிரேஸ்ல இருக்காங்க. அவர் சொன்னா செய்யறதுக்கான ஆட்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு 2026 கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா 2031 முதலமைச்சர் பதவி அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்றது தான் அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பட் அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது ஒன்றும் சினிமா கணக்கு கிடையாது. 200 கோடி 300 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓட்டுமே பார்த்தோம் அப்படின்னா என்னப்படும். ஸோ என்ன விதமான முடிவு வருது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். விஜய் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் எடுத்த முடிவுல வந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. அதனால அவர் டைரக்டா மக்கள் இருக்காருங்க இல்லையா, மக்களை நம்பி மக்களுக்கு ஒரு புதுவிதமான அரசியல் அப்படின்றத கொடுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வருகை ஆரம்பமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல் பாதியில தன்னுடைய 50 வயசு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் ரொம்ப பெரிய ராஜ்யம் அப்படின்றத கட்டி அமைச்ச விஜய் 50 வயசுக்கு அப்புறமா அரசியலுக்குள்ள வரதுனால அரசியல்ல அவருடைய ஆதாயம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்க போது, அதை தாண்டி அவருடைய கொள்கைகள் அப்படின்றது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போது, விஜயை ஒரு சக நடிகனா ஒரு சக மனுஷனா ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கோலிவுட்ல வந்துட்டு ரொம்ப பெரிய சிம்மாசனம் அப்படின்றத கொடுத்த ரசிகர்களும் மக்கள்களும்
அப்படின்றதும், அரசியல்லையும் அதே மாதிரி அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்ற சிம்மாசனத்தை கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா இங்கே நிறைய ஸ்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எல்லாராலையும் வின் பண்ண முடியல. பட் விஜய் இந்த டைமில் வர்றது கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டு அப்படின்றது விஜயனுடைய பதவி ஆசை இருக்கு இல்லையா, ஐ மீன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா அப்படின்றதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து விஜய் முதலமைச்சராக வருவாரா மாட்டாரா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.